ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானலில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி சட்னிக்கு எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி வதக்குக்கோங்க. ஆறுனதும் 5 முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். ஒரு வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை வதக்கிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் தண்ணியை ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்து திரும்பவும் மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.